புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள், போலீசார் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல் படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் 500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்வார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். சாகர் கவச் வருஷத்துக்கு 2 டைம் இந்த கோஸ்டல் எக்ஸசைஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலயமா இருக்கிற எல்லா கோஸ்டல் செக்யூரிட்டி யூனிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற எக்ஸசைஸ். இது வந்து ஒரு பாதுகாப்பு ஒத்திகை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது இன்னைக்கு காலையில் வந்து 6 மணிலேருந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம் பகுதிகளில் வந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடக்குது. இதில் வந்து அவங்க வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாஃப் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மளை தாண்டி அவங்க எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு உள்ளே வந்து இன்ட்ரூட் ஆக முடியுமான்றதை ஒரு செக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரையல் இது. இதில் வந்து நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு 350 பேரையும், காரைக்காலில் 100 பேர், யானத்தில் ஒரு 50 பேரை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் 500 பேரை நம்ம வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியா இல்லாமல் பார்டர் செக் பாயிண்ட்டு, வைட்டல் இன்ஸ்டலேஷன், இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான பிளேஸஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஸ்டாஃப் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நடந்த டெல்லி இன்சிடெண்ட்லேருந்தே நம்ம வந்து பாண்டிச்சேரியில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு பேட்ரோலிங், பிக்கெட், அதே மாதிரி கமாண்டோ டெப்ளாய்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அது கூட இந்த எக்ஸசைஸ்க்காக நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோர்ஸ் மேன் பவர் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸசைஸோட இன்னொரு முக்கியமான நோக்கம், ஃபிஷர்மேன்ஸ் வந்து நம்ம ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய கண்கள் அண்ட் காதுகள். ஏன் அப்படின்னா நம்ம கோஸ்டல் போலீஸில் இருக்கிறத விட பல மடங்கு மீனவர்கள் நம்ம பாண்டிச்சேரியிலையும் சரி, இல்லை இந்தியா முழுக்கவும் இருக்காங்க. அவர்கள் வந்து கடலுக்கு போகும்போது அங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்கிறதுக்காக அவங்க கூட நம்ம ரெகுலராக மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். அதோட பயன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் மூலிமா இதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கு. இப்பயும் வந்து அவங்க வந்து எங்கேயாவது ஏதாவது வெளியூர் ஆட்களோ இல்லை தெரியாத போட் உள்ளே வரும்போது அவங்க நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அடுத்த 36 மணி நேரம் நான் பயங்கர அலர்ட்டாக செக் பண்ணிட்டேன்.